உங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஆனால் இந்த சாலட்லாம் சாப்பிடவே பிடிக்காதா? கண்டிப்பாக அப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் தான் காமிச்சிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஜார் எடுத்துகிட்டு ஆனியன் எடுத்துக்கோங்க. அது கூட 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிங்கன்னா, கொத்தமல்லி வந்து ஒரு 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி போட்டுக்கோங்க, அரையாது. அது கூடவே நான் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி கொஞ்சம் கோஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இது கூட கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம மைனஸ்லாம் எதுவுமே நம்ம இது கூட ஆட் பண்ணக்கூடாது. கெட்டியான வீட்டில் பண்ண புளிக்காத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நம்ம தான் க்ரீமியாக சூப்பராக வரும். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணிடலாம். இது ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கார்ன் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதிலேருந்து. இது கூட ஐஸ்பர்க் லெட்யூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லெட்யூஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த லெட்யூஸ் ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஒரு 1 கப் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இங்கிலீஷ் குக்கும்பர் அண்ட் கொஞ்சமாக ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ஒரு கேரட் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம். இதில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள் நிறைய பிடிக்குமோ நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே சால்ட்டும் நான் போட்டுட்டேன். அதனால நீங்கள் சாலட்க்கு எந்த சால்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இதில் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் கூடவே லெமன் பிழிஞ்சு விட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 2 to 3 டேஸ் வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். ஃப்ரிட்ஜு கீழே நம்ம மில்க் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ட்ரேயில் வச்சுருங்க. இது நல்லாவே திக்காக கெட்டியாக ஆகிடும். இது கூட நான் வந்து ஆல் பர்பஸ் சீசனிங் வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காரம் வேணும்னா இதுலேயே இருக்கும். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங்கில் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பானிபூரி சாப்பிட்ற எஃபெக்ட் இருந்தது. ஏன்னா பானிபூரியில் தான் புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செம்ம டேஸ்ட் இருந்தது. செம்ம ஃப்ளேவர். புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.